யாரு? ஆல்ஃபா மேல். இந்த உலகத்தில் எந்த ஒரு மென் அவனுக்கு பிடிச்ச பேஷனை ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறானோ அவன் தான் ஆல்ஃபா மேல். இந்த உலகத்தில் உள்ள டாப் 5% சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்களோட பேஷன் தான் அவங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விராட் கோலி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, எலான் மஸ்க், கிறிஸ்டோபர் நோலன், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் என்ன சொன்னாலும் அதை கேட்காம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அதில் நிறைய எஃபர்ட் போடணும்னு தோணும், நிறைய எஃபர்ட் போடுவாங்க. அதனால தான் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க, டாப் 5% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் ரிமைனிங் 95% பீப்புளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்த டிக்கெட்டு ரிஸ்க் எடுக்காமல் இந்த லைஃப்பில் ஈஸியாக வாழணும்னு சொல்லிட்டு பிடிச்ச விஷயத்தை பண்ணாமல் பிடிக்காத சேஃபான ஜாப்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐடி ஜாப்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு மோஸ்ட்லி இதனால் உங்களுக்கு பிடிக்காதனால என்ன பண்ணுவாங்க, அதில் பெருசாக எஃபர்ட் போடவே மாட்டாங்க. எஃபர்ட் போடனா ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காது. இது கடைசி வரையும் ஆவரேஜாகவே வாழ்ந்து ஆவரேஜாகவே சாவாங்க. கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அஸ் த மென் நம்மளோட பேஷன் தான் பண்ணணும். இதை